வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் கான்செப்ட் மைசெல்ஃப் ரம்யான் ஸ்ரீசன்யா. இன்னைக்கு வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி 8 ப்ரீவியஸ் क्वेश्चंस பார்க்க போறோம். மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு. ஸோ ரயில்வே ரெயில்ஸ் வந்து என்ன மெட்டீரியலால மேக் ஸோ ரயில்வே ரெயில்ஸ் வந்து ஹை கார்பன் ஸ்டீல் தான் வந்து சொல்றாங்க ரயில்வே ரெயில்ஸ். பால் பியரிங்ஸ். ஸோ பால் பியரிங் எப்படி ஆச்சுக்கலாம்னா பிபி 2 இருக்கு, அப்போ சிசி வரும். பி கட்டு சி, இங்க பால்னா இந்த சிஏ, பிஏனா சிஏ வரும். கார்பன் பியரிங்ல ஆர் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து குரோமல், கார்பன் குரோமல் மெட்டீரியல் சொல்றாங்க. ஓகே, தெர்மோகப்பிள் வயர். தெர்மோகப்பிள்ல இந்த சிஆர் இருக்கு, இது குரோமல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜர்னல் பியரிங். ஜர்னல் பியரிங் வந்து பேபெட் வரும். நெக்ஸ்ட் கேஸ் டர்பைன். கேஸ் டர்பைன் வந்து டின்னு ஞாபகம் ஜிடி. ஸோ டின்னுனா அப்படியே ரிவர்ஸ் ஒரு என்ஐன் வரும், நிமோனிக் அலாம். ஓகே, மில்லிங் கட்டர். மில்லிங் கட்டர் வந்து எப்படி ஞாபகம் ஹை ஸ்பீட் ஸ்டீல். ஏன்னா கட்டரில் வந்து நம்ம ஸ்பீடு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், அதனால ஹை ஸ்பீட் ஸ்டீல் நினச்சிக்கலாம். ஓகே, பெர்ம் அலாய். பெர்ம் அலாய் வந்து அயன் பிளஸ் நிக்கல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெர்ம் அலாய். நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஃப்ரீ அலாய். காப்பர் ஃப்ரீ அலாய் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்பார். ஓகே, பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ பீசோல இந்த ஜட் இருக்கு, அப்போ வந்து ஜட்ல வந்து குவார்ட்ஸ் மெட்டீரியல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். ஹை கார்பன் ஸ்டீல் வந்து ரயில்வே ரெயில்ஸ். அப்போ பிபி ஞாபகம் கார்பன் குரோமல் வந்துட்டு பால் பியரிங்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெர்மோகப்பிள் வயர் அப்படின்னா குரோமல். சி இருக்கிறதுனால நம்ம வந்து குரோமல், ஆர் இருக்கிறதுனால அந்த குரோமல்ங்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஜர்னல் பியரிங் வந்து பேபெட் அலாய். கேஸ் டர்பைன் ரிலேட்டட் டின் சொல்லியிருக்காங்க, டிஐஎன் டின்னு. ஸோ எண்ணெய் மாற்றோட நிமோனிக் அலாய். ஸோ மில்லர் கட்டர் வந்து ஸ்பீடை பொறுத்து இருக்கு, ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டீல். பெர்ம் அலாய் வந்துட்டு அயன் பிளஸ் நிக்கல் சொல்லியிருக்காங்க. காப்பர் ஃப்ரீ அலாய் வந்து இன்வர். பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரினல் ஹார்ட்னஸ் நம்பர். ஸோ பிரினல் ஹார்ட்னஸ் நம்மளோட ஃபார்முலா இதுதான். என்ன சொல்றாங்கன்னா P divided by pi/2 into D plus root of D minus root of D square minus D square. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா பிரினல் ஹார்ட்னஸ் நம்பர். அப்போ பிரினல் ஹார்ட்னஸ் நம்பர் வந்து P லோட் பை ஏரியாங்கிற மாதிரி P pi to D divided by 2. 4 D வருது, வெளிய ஒரு D, உள்ள ஒரு D, அதுக்கப்புறம் ரூட் குள்ள 2 D வருது. ஸோ pi into D divided by 2 D minus root of D square minus D square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, which material improves the machinability? So measurability improve பண்ற process என்னன்னா spheroidizing அப்படின்னு சொல்றாங்க. Spheroidizing தான் spheroidizing process தான் machinability improve. So spheroidizing வந்து improves the machinability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Lowest cooling rate. So lowest cooling rate எப்போ apply பண்ணனும்னா steel is quenched in air அப்படின்னு சொல்றாங்க. So steel is quenched in air போது நமக்கு வந்து low cooling rate வந்து ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So quenching நடக்குது, steel in quenched in air. airல வந்து நம்ம quench பண்ணும்போது slowest cooling rate attain பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க. Next, improves ductility when the hardened steel வந்து ஏற்கனவே ஹார்டன் பண்ணியிருக்காங்க. ஹார்டன் பண்ணி நம்ம டக்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ப்ராசஸ் என்னன்னா டெம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரிங்னாலே ஹார்டிங் ப்ராசஸ் தான். ஹார்டான ஸ்டீலை மறுபடியும் நம்ம டக்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறது டெம்பரிங் ப்ராசஸ். ஹார்டன் ஸ்டீலை வந்து அதோட டக்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து டெம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்டனிங் சர்ஃபேஸ் வியர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க இண்டக்ஷன் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே இண்டக்ஷன் ஹார்டனிங். நெக்ஸ்ட் வந்து ஹார்டனிங் கார்பரைசிங். ஹார்டனிங்ல கார்பரைசிங் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 2 mm இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கார்பரைசிங் லிமிட் வந்து 2 mm சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து கார்பன் பர்சன்ட். ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டீலோட கார்பன் பர்சன்ட் என்னன்னா 0.6 to 1 போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 0.6 to 1 அப்படின்னா அது வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து 6 மார்க் ஆச்சுன்னா அப்போ 0.6 to 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தெர்மோகப்பிள் ரோ ரேஞ்ச். ஸோ தெர்மோகப்பிள் ரோ ரேஞ்ச் வந்து எந்த கப்பிள் சொல்றாங்கன்னா சிசி ஞாபகம் காப்பர், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட். காப்பர் அண்ட் கான்ஸ்டன்ட். Next வந்து bumper and collision absorbing material. So bumper and collision absorbing material வந்து என்ன சொல்றாங்கன்னா லைட் அலுமினியம் அலாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைட் எப்படி ஞாபகம்னா அலுமினியம் வந்து A B அது ரிலேட்டடா ஞாபகம்லாம். இன்னொன்னு என்ன collisionல 2 வருது. So bumper and collision அலுமினியம். So அலுமினியம்ல 2 வரும். So bumper and collision absorbing material லைட் அலாய் தான் அலுமினியம் அலாய் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா அலுமினியம் அப்படிங்கிறது வந்து bumper A B C collision அப்படின்னு ஞாபகம். So bumper and collision absorbing material வந்து இந்த லைட் அலுமினியம் அலாய் அப்படின்னு சொல்றாங்க. So இன்னைக்கு வந்து TNPSC AE மெட்டீரியல் சயின்ஸ் क्वेश्चंस தான் பார்த்தோம். Thank you.